அந்த களஞ்சியத்தின் பெயர் என்ன? அதான் வீரத்துவி. அதற்காக இருப்பது சொல்லுத்துவி. அதற்காக இருப்பது பண்டாத்துவி. அதற்காக இருப்பது பாட்டத்துவி. அதற்காக இருப்பது அன்னலத்துவி. அதற்காக இருப்பது லட்சுமி. இதோ தெரிகிறது. இதுதான் சோழலட்சுமி. ஓஹோ, அஷ்டலட்சுமி வாசம் செய்கிறார்கள். அஷ்டலட்சுமி பார்த்துவிட்டு அருகாமையில் இருப்பார். ஹரிச்சந்திரா, அனைத்து கலைஞர்கள் எடுத்து காண்பித்தார்கள். அனைத்து கலைஞர்கள் வாக்கை அஷ்டலட்சுமி வாசம் செய்கிறார்கள். அஷ்டலட்சுமி நான் பார்த்துவிட்டேன். ஹரிச்சந்திரா, இது தாங்கள் கேட்ட பிரகாரம் 48 கோடி நிலைகள் தயாராக இருக்கிறது. எந்த விதமான ஆட்சேபனமில்லை. எடுத்து செல்லுங்கள். இதற்குதான் ஆட்சேபனை இருக்கிறது. ஆட்சேபனமா? ஆமா. என்ன சாமி சொல்கிறீர்கள்? யாகத்திற்கு நாள் குறிக்கவில்லை. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பில் வைத்திருக்க வேண்டும். சுவாமி, உங்களுடைய நிலையை தெரிவித்திருக்கிறீர்கள். ஏதோ என்னுடைய நிலையை தெரிவிக்கின்றேன். அல்லது மழையின் கொடுமை வெள்ளத்தை செலுத்தினால் தீயும் செலுத்தினால் ஏதாவது ஒரு விதத்தில் பசி பஞ்சம் பட்டணி என்று சொல்லக்கூடிய விதங்கள் ஏற்பட்டுவிடும். அந்த நேரத்தில் மக்கள் மன்னனாக இருக்கக்கூடிய நினைத்து வடிவத்தை வடிவித்து விடுவார்கள். நான் தங்களுக்கு கொடுத்த திறமை என்பதாகவும் தெரியாமல், என்னுடைய களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய திறமை என்பதாகவும் தெரியாமல் எனக்கு நான் வாரி வெகுமடியாக இருக்கும். தாங்கள் நிறைவேற்றோடு வந்து அரிச்சந்திரா, யாகத்துக்கு நான் குறித்து விட்டேன். எனக்கு கொடுத்த 48 நிலையத்தை கொடு என்பதாக தாங்கள் கேட்டுவிட்டால் தங்களுடைய யாகத்துக்கு நான் பாதகனாக விடுவேன் என்பது வேண்டாம். எடுத்துச் செல்லுங்கள். தாங்கள் வாழக்கூடிய காலகத்தில் மான மாளிகை மணிமண்டபத்தை கட்டி தந்து விடுகின்றேன். தகுந்த சிப்பாய்மார்களை கூட விலைக்கு அனுப்பி வைத்து விடுகின்றேன். ஜாக்கிரதையாக காவல் புரிவார்கள் என்பதை வேண்டாம். எடுத்துச் செல்லுங்கள் சுவாமி, சென்று விடுங்கள். ஹரிச்சந்திரா, 56 தேசத்தையும் நீதிநெறி கவனம் நிலையற்று விடுத்து கொண்டிருக்கும் உலகாட்சியில் பஞ்சபசி வரப்போகிறதா? யானைக்கு மனுஷருக்கு என்று சொல்லக்கூடிய பழுமணிக்கு ஆபத்து வந்துவிட்டால் நான் என்ன செய்ய? ஓஹோ, வெள்ளம் வருவதற்கு முன்பாக அணை போடுகிறார். உண்மை சுவாமி. ஹரிச்சந்திரா, அப்படி பஞ்சம் வருகிறது என்று வைத்துக்கொள். அதற்கு ஒரு மார்க்கம் இருக்கு. மார்க்கம் என்றால் என்ன? ஒரு வழி. வழி என்றால் எப்படி? காலியான களஞ்சியத்தில் இந்த திறமைகள் அனைத்தும் வைத்து உலக ராஜாங்க முத்திரை, எனது ருத்ராட்ச முத்திரை, மந்திரியின் அடக்க முத்திரை வைத்து தகுந்த பந்தபஸ்து செய்து விட்டால் பஞ்சம் வருகிற போது திறமைத்திற்கு அலைமோதுவாய். அப்பொழுது இந்த களஞ்சியனுடைய கண்களுக்கு தென்படும். இது முனிவருக்கு கொடுக்க வேண்டிய திறமையும் எடுக்கக்கூடாது என்று உன் மனதிற்கு எட்டும். அப்படியே வைத்து விடலாம் அல்லவா? எப்படி எனது எண்ணம்? என்னமா தாங்கள் திட்டமிட்டு வந்து செய்யலாம்? இதில் திட்டமேதும் இல்லை. இப்படி செய்து விட்டால் என்ன என்று ஒரு சிறிய எண்ணம். அப்படியே முத்திரை படிப்போம். பொறுமையாக இருங்கள். அமைச்சரே, முனிவருக்கு கொடுத்த 48 நிறைவேற்றி சென்று காலியாக உள்ள களஞ்சியத்தில் வைத்து அரசாங்கத்தினுடைய முத்திரையும் முனிவர்கள் ருத்ராட்சி முத்திரையும் உங்களுடைய அரக்கு முத்திரை வைத்து பத்திரமாக முத்திரை பதியுங்கள். வருகின்றேன். கொடுங்க உங்க கொட்டைய. முடியுமா? நானும் உங்க அரண்மனையில வேலை செய்யலான்னு இருக்கேன். யான்னு கேட்கலையா? என்ன ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் ஆகுது. டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. உங்க அரண்மனை சேர்ந்தாக்கா உங்க ராஜா எனக்கு அது மாதிரி விட்டு நினைக்கிறேன். 2 நாளைக்கு பெரிய பிரச்சனை வந்து விடுறேன். சாமி கொட்டை கொடுங்க. நான் நல்ல வைத்தியசாலைக்கு போய் நல்ல வைத்தியரை பார்த்து பரிசோதனை செய்யணும். பரிசோதனை செய்து நல்லதா இருக்கிறதா கெட்டது இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து
பார்க்கணும். பார்த்து விட்டு நல்லதா இருந்தா தரணும் போனா இல்லைன்னு சொல்ல என்னால ஒருத்த உதவி வாயிடல. கெட்டதா இருந்தா நான் வீட்டுல பார்த்துட்டு போறேன். ஆமா இப்ப ஜீன்ஸ் பேண்ட் அப்படி இப்படின்னு கேட்டீங்கல்ல, ஆமா. இந்த ஆளுகிட்ட நான் கேட்கிறேன், அவர் என்ன சொல்றாரு? நீ என்ன கேட்டா? நான் கொட்டை கட்டேன். அவர் சொல்றது கரெக்டா சொல்றாரு. என்ன என்னமோ வயிற்று அழைச்சு போகணும்ல. ஆமா. யோ செக் பண்ணிட்டே யோ போகணும். இங்க பாரு தமிழ்ல 2 வார்த்தை இருக்கு. யோ அவர் சொன்னது வைத்தியசாலை, அது வந்து எங்க இருக்காரு? ஆஸ்பத்திரி இருக்கிறாரு. அம்மா என்னடா பண்ணுவான், எல்லாம் ஒரு ஒரு விதமா இருக்கு. சாமி என்ன உங்க கொட்டை கட்டா வைத்தியசாலைக்கு போகணும்னு சொன்னீங்களே, ஆமா வைத்தியசாலைக்கு போகணும்னா எந்த கொட்டை நான் ஒண்ணு கேட்டேன்? என் மாமா கூடயே கேட்டேன். அம்மா நல்லதால ஐயோ கவியில வச்சிருக்க உத்தாட்ட கொட்டை ருத்தாச்ச கூடயே கேட்டேன். புத்திராஜ கோட்டையை கேட்டாரு. இதுக்குதான் கிட்டுலாம் எடுத்துக்கிட்டு அவன் ஒரு பாவத்தை பிச்சுக்கிட்டு கிடக்கலாம். மொட்டை மொட்டையா வித்து பட்ட மொட்டையா வர போறேன். மொட்டை மொட்டையா வரல. ருத்தாச்சியை குடிட்டு கேட்டா விட்டு போய் சரி. விடுங்கிற மொட்டையை விடுங்கிற அப்பா அம்மாவும் பங்கு போனான்டான் உன் கொட்டைக்கு. என்னுடைய ராஜமுத்திரை சதம் 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 சாமியோட உச்சாட்சி முத்திரை சதம் 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 அந்த அறுக்கு முத்திரை என்ன உறங்கி விட்டீரா? உறங்கி விட்டீரா? நான் ஒருத்தல இல்ல ராஜாங்க மத்திய வைக்கின்ற பொழுது சதம் 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 சத்தம் வந்தது. என் ருத்ராட்சமத்தில் வைக்கின்ற பொழுது சகன் சகன் சத்தம் வந்தது. ஒரு அரக்கமத்தில் வைக்கின்ற பொழுது எதற்கு மெதுவாக சத்தம் வந்தது. ஒளி பாத்தி என்ன மந்திரி என் தலைப்பிரகாசத்துல வர சொல்லி முத்திரம் விட்டாங்க. சரி சரி. அதனால போய் பிறகு கவனிக்கிறேன். சத்யா சுவாமி நான் தெரிவித்த பிரகாரம் 48 கோடி நேரத்தின் ஆலய களஞ்சியத்தில் வைத்து தகுந்த பந்தோபஸ்து செய்து விட்டோம். நான் கேட்ட மத்திற்கு எனக்கு 48 கோடி ரூபாயும் கொடுத்திருக்கிறாய். உனக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் ஹரிச்சந்திரா? என்ன கைமாறாக செய்ய போகிறீர்கள்? போகப்பா பொறுத்திருந்துப்பா. இந்த விஸ்வாமித்திரன் உனக்கு என்னென்னவெல்லாம் செய்ய போகிறேன் என்று தண்டியதாகிறேன் சுவாமி. ஏதாவது ஒரு வரம் கேட்டுகிறேன். வரமா? ம். எனக்கா? ஆமாம், என்னுடைய திருப்திக்காக ஒரே ஒரு வரம். சுவாமி நான் பிறந்த நாள் முதலாக அன்ற நாள் முதல் 2 நாள் வரை எனக்கு கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாது சுவாமி. எனக்கும் அது தெரியாது, என்னுடைய அயோத்தி நாட்டு மக்களுக்கும் அது தெரியாது சுவாமி. பாருங்கள், என்னுடைய நாடுராட்சியத்தை சுற்றி எங்கு பார்க்கின்ற போதிலும் பசுமை பட்டு நகரமாகவே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. மக்கள் சிரித்த முகத்தோடு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாது ஒன்றும் குறையில்லாமல் நிறைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மக்கள் வழியோ மன்னர் வழி, குடிய வழியோ கொற்றவன வழி என்பதற்கிணங்க நீதிகளை தவறாமல் நாட்டையாண்டு கொண்டிருக்கின்றேன் சுவாமி. எனக்கு வணக்கம் தேவையில்லை. என் மக்கள் என்று எப்படி சிரித்த முகத்தோடு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல் என்னுடைய நாட்டு மக்களும் தெரிந்தார். எமக்கு அடங்கி 54 சிற்றரசர்கள் அந்தந்த நாட்டில் வாழக்கூடிய நாட்டு குடிமக்களும் தெரிந்தார். இன்று எப்படி பசி பஞ்சம் பட்டணி என்று சொல்லக்கூடிய நிலையறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஒரு பால் சக்கரை போல் அதுபோல் அவரவருடைய உடம்பில் ஒரு ரத்தம் இருக்கும் வரை இந்த உயிரிழக்கும் வரை ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தால் போதும் அந்த வரத்தை கொடுங்கள் மக்களுக்காக. அப்படியே இந்த வரைக்கும் அன்பு ஹரிச்சந்திரா. கண்ணீராகிறேன் சுவாமி. ஹரிச்சந்திரா, நீனும் தானம் வழங்கி கொண்டிருக்கிறாய். உன்னை பார்க்க ஏராளமானவர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள். அவர்களும் கண்டு மரியாதை செலுத்தி வழி அனுப்பி வைக்க வேண்டும். நானும் தெய்வலோகம் சென்று தேவர்களை சந்தித்து யாகத்திற்கு நான் குறிக்க வேண்டும். நான் புறப்படுகிறேன். மறந்து விடாதீர்கள், எதை? எங்கு திறமை எதிர்ப்பது. ஹரிச்சந்திரா, நான் தெய்வலோகம் சென்று தேவரனை சந்தித்து யாகத்திற்கு நாள் குறித்து விட்டு இந்த கிரகத்தை எடுத்து சென்று யாகத்தை நடத்தி முடிக்கும் வரை உண்ண மாட்டேன், உறங்க மாட்டேன். யாகம் யாகம் என்ற ஒரே குறிக்கோடு தான் இருப்பேன் ஹரிச்சந்திரா. அப்படிதான் ஒரு மனிதர் எண்ணிய காரியங்களை அடைந்து திருப்திகரமாக செய்தால்தான் நல்லதே நடக்கணும் சுவாமி. அப்படிதான் இருக்க வேண்டும். உண்மை உண்மை சுவாமி. தாங்கள் தமிழ் வழி, நான் நாட்டை ஆளக்கூடிய அரசன். சென்று வாருங்கள். ஹரிச்சந்திரா, நீ மறந்து விடாதே. ஏழை திறமை எப்படி இருப்பதை அதை எப்படி என்னால் மறக்க முடியுமா? நான் எந்த நேரத்தில் கேட்ட பொழுது கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். தாங்கள் எந்த நேரத்தில் கேட்டிட்ட போதிலும் தங்களுக்கு கொடுத்த 48 கோடி
மறுபடியும் அந்த உள்ளத்தில் அடைக்கலமாக கொடுத்து வைத்து விட்டு செல்கிறேன். இதை எப்போது இடத்தில் கொடுக்கிறாயோ அப்பொழுதுதானே அந்த தேவத்திலிருந்து விடுபட முடியும். உண்மை சுவாமி, கடமைப்பட்டவர் என்பதாகவும் சொல்லலாம், கணக்காளர் என்பதாகவும் சொல்லலாம். ஆமா, நான் உங்களிடத்தில் எப்பொழுது இந்த 48 நிறைவேற்றி ஒப்படைக்கின்றனோ அன்றுதான் இந்த நிறைவேற்றிலிருந்து நான் விடுபடுகின்றேன். ஆமா, உண்மை சுவாமி. நெருப்பு என்றால் சொல்லிவிட்டால் சுடவா போகிறது? எப்படி சுடும்? கடகாரன் என்று சொல்லிவிட்டால் நீ கடகாரனாக போகிறாய். இல்லை 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 இல்லை. தங்களுக்கு கொடுத்து தருவீர்கள் பத்திரமாக இருக்கும். உங்களுக்கு எப்போது தேவைப்படுகிறதோ வந்து எடுத்து செல்லுங்கள், வருகின்றேன். அப்படியே ஆகட்டும். என்ன வழி? யாகம் என்று சொல்லக்கூடிய வஞ்சகவழியை சூழ்ச்சியாக விரித்தேன். வசனமாக அரிச்சது நகைப்பட்டுக் கொண்டாங்க. நகைப்பட்டுக் கொண்டாரே, அரிச்சது நகைப்பட்டுக் கொண்டாரே. பதட்டத்தோடு ஓடி வந்து என்னுடைய கால்களை பிடிக்கிறாய். உடலெல்லாம் வியக்கிறது, உடலெல்லாம் நடுங்குகிறது. என்ன காரணம்? நான் அந்தவரமைக்கு சென்று பொழுது அரிச்சந்திரன் நான் விரித்தவரை அகப்பட்டு விட்டால் சிக்கிறான் என்பதாக தகவல் ஆனந்த கூட்டாளக்கூடிய சொற்கள் என்னுடைய காலில் நாம் என்பதாக சொல்கிறது சுவாமி. இதிலிருந்து சற்று நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது எனக்கு ஆபத்துகள் ஏதாவது வந்துவிடும் என்பதாக என்னுடைய மனமெல்லாம் ஐயப்படுகிறது. முன்பதாக சொன்னீர்கள் ஹரிச்சந்திரா, வந்தேன் கேட்டவாய் மூடு முன்பதாக 48 கோடி திரையத்தை அள்ளி கொடுத்திருக்கின்ற மன்னா, உனக்கென்று ஒரு வரத்தை கேள், கொடுத்து விட்டு செல்கிறேன் என்பதாக சொன்னீர்கள். எனக்கு வரங்கள் தேவையில்லை. நான் பிறந்த நாள் முதலாக அந்த நாள் முதல் 8 நாள் வரை எனக்கு கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாது. அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. எனக்கு வரங்கள் தேவையில்லை. என் மக்களுக்காக வரத்தை கொடுங்கள் என்பதாக சொன்னேன். மக்களுக்காக வரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது தாங்கள் சொல்லிய சொற்கள் என்னை சிந்திக்க வைக்கப்படுகின்றது. ஆகையினால் எனக்கென்று ஒரு வரமொன்று கொடுக்க வேண்டும். என்று மறுபடியும் வரம் கேட்கிறான். ஏற்கனவே கேட்டும் மக்கள் நலமாக இருந்த போதும் என்றான். மறுபடியும் வரம் கேட்கிறானே, அப்படியே தான் கேட்க போகிறான் தெரியவில்லையே. இதுவாக இருந்தால் என்ன கேட்டுதான் பார்ப்போமே. ஹரிச்சந்திரா, என்ன வரம் என்று உனக்கு? இன்று நான் எப்படி ஒரு முறையில் கீழே வந்து எல்லளவும் குறையாமல் சத்தியவந்தனாக உத்தமனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனோ, இதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் வாழ்நாளில் என்னுடைய உடம்பில் ஒரு ரத்தம் இருக்க வரை, இந்த உயிரிழக்க வரை நான் இன்று எப்படி நான் ஒரு முறையில் வந்த நீதி தவறாமல் சத்தியம் தவறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறனோ, அதுபோல் நான் வாழ்ந்தால் போதும் அந்த வரத்தை தந்து விடுங்கள். நான் எதை வாங்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் அதை சொல்லாமல் இருப்பதற்கு வரம் கேட்கிறான். ஆனால் அவன் சுதாரித்து விட்டான் போல இருக்கிறது. அவனை திசை திருப்ப வேண்டும். ஹரிச்சந்திரா, நீ வரம் வேண்டும் என்று கேட்டவுடன் வேற ஏதோ பெரிதாக கேட்கப் போகிறாய் என்று நினைத்தேன். நீ கேட்டது வரமே இல்லை. இந்த வரம் வேண்டாம், உனக்கு வேற வரம் கேட்கிறேன். வேற வரம் கேள். ஆண்டவனே, வேறு வரங்களை கேட்கலாம் சுவாமி. ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் குறைவாக இருந்தால் இந்த குறைகளை நிவர்த்தி செய்து தந்து விடுங்கள் என்பதாக கேட்டு விடலாம். எந்த குறையும் இல்லை. அப்படியே இருக்கு இந்த வரம். நான் இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி எனக்கென்று ஒரு வழிவகையை நான் வகுத்து எனக்கென்று ஒரு கோட்டை கிடைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சுவாமி. சரி, ஒரு கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இருக்கின்ற வரம். கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உலகத்தில் சொல்வார்கள், யாரை வரை பின்னே மணி ஓசை வரை முன்னே எழுந்து
விபரீதங்கள் சம்பவித்தால் நான் என்ன செய்ய? தாங்கள் சொல்லிய சொற்கள் என்னை சிந்திக்க வைக்கப்படுகிறது சுவாமி. அறிந்தபினான் நான் விழித்தவர்கள் சிக்கினால் அகப்பட்டான் திகப்பட்டான் என்பதாக சென்று முன்பதாக ஆனந்த கூத்து ஆடினர் அல்லவா? ஆமா. இதிலிருந்து நான் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது எனக்கு பின் விளைவுகள் ஆபத்துகள் வந்து விட்டால் நான் என்ன செய்ய? ஆகையினால் தான் கேட்கிறேன், வரத்தை கொடுங்கள். வரத்தை வாங்காமல் விட மாட்டான் போல இருக்கிறது. கொடுத்து விடுவோம். அரிச்சந்திரா, நீ கேட்ட பிரகாரம் இந்த வரத்தை நான் உனக்கு எங்கே செல்கிறீர்கள்? நான் எந்த வரத்தை உங்களிடத்தில் கேட்பேன், எந்த வரத்தை எனக்கு தாங்கள் கொடுத்து விட்டு செல்கிறீர்கள்? இப்படி எல்லாம் இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், அதிலிருந்து விலகக்கூடாது, இதிலிருந்து நகரக்கூடாது, அந்த வரத்தை கொடுங்க கேட்டீங்க. வரம் கேட்பது உண்மைதான் சுவாமி. ஆமா. அப்படியான வழக்கத்தை நான் உங்களிடத்தில் கேட்பேன் சுவாமி. உலகத்தில் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள்? விஸ்வாமித்திர மகாமணிவரான கோபத்திலே குடியவர், குணத்திலே மிகமிட சிறந்தவர். வாக்கிட்டால் பொய்யா போகாது, வரம் கொடுத்தால் தப்பாகாது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதை இன்றுதான் நேரடியாக உங்களிடத்திலே நான் சந்திக்கின்றேன், உங்களை பார்க்கின்றேன். அதனால் உங்களுடைய திருநாளினால் என மனமாற வார்த்தை அனுப்புங்கள், அந்த புறத்தில் இருக்கின்றேன். நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறான். என் நாவினால் எதை சொல்லி வாழ்த்தினாலும் அப்படியே பிடிக்கும் என்று, ஆகையால் தான் என் நாவினால் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். சரி, கொடுத்து விடுவோம். ஏற்கனவே வெளியே வகுத்து வைத்து விட்டோம், புதிதாக வகுக்க போகிறோமா? கிடையாது, வரத்தை கொடுத்து விடுவோம். அரிச்சந்திரா, இந்த அயோத்தி நாட்டில் ஒரு கொலையின் கீழ் அமர்ந்து நீ கொண்ட கொள்கையில் இருந்து, எடுத்த விரதத்தில் இருந்து, உன் உடலில் ஒரு துளி ரத்தம் உள்ள வரை உனது சத்தியத்திலிருந்து எல்லளவும் விலகாமல் இருப்பதற்கு இந்த வரத்தை நான் உனக்கு அன்போடு தந்தேன். அரிச்சந்திரா, மன மகிழ்ச்சி தானே? நிறைவாகவே இருக்கின்றது. சென்று வருகிறேன், சென்று வாருங்கள். உங்களுக்கு கொடுத்த 48 கோடி திரவியங்கள் தயாராக இருக்கும். தங்களுக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ வந்து எடுத்துச் செல்லுங்கள், வருகின்றேன். அப்படியே ஆகட்டும். அது சரி, உன்னுடைய உத்தம சீடன் ஹரிச்சந்திரனிடம் போய் வாங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு போய் சொல்லாமல் இருப்பதற்கு வரம் கொடுத்திருக்கிறேன் என்று பார்க்கிறாயா? ஏற்கனவே வழியை வகுத்து வைத்து விட்டேன் போய் வாங்குவதற்கு. என்ன வழி? யாகம் என்ற வழியில் அவன் அரண்மனையில் இருந்த நிதிகள் அனைத்து நான் பெற்றுக் கொண்டேன். அரண்மனை கஜானா காலியாகிவிட்டது. மன்னன் அரசாட்சி புரிய வேண்டுமானால் நிதிகள் தேவை. அவனுக்கு நிதிகள் இல்லையே, எப்படி அரசாட்சி புரிய முடியும்? மக்கள் கப்பம் கட்டினார்களே மன்னன் அரசாட்சி புரிய முடியும். மக்கள் எப்படி கப்பம் கட்டுவார்கள்? அவர்களிட்ட பயிர் வெங்காதானே மக்கள் மன்னனுக்கு கப்பம் கட்டுவார்கள். அந்த பயிர்கள் எடுத்து நாசம் செய்து விட்டால் மக்கள் பஞ்சத்தில் அடிபடுவார்கள். மன்னன் நிதிக்கு தடுமாறுவான். அந்த நேரத்தில் அவனிடத்தில் போய் வாங்கி விடுவேன். இப்பொழுது மிருகராஜை அனுப்பி வைக்கிறேன். மிருகராஜர்களே, வெள்ளி கூட்டாளே, ஓடுவார்கள். அரிச்சந்திரன் குடும்பத்தை போய்களை அழித்து நாசம் செய்யுங்கள். என்ன ஆச்சரியம்! மிருகராஜிகள் பயிர்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது குடிமக்கள் மன்னனிடம் முறையிட, மன்னனோட வன வேலைகளை வதம் செய்திட கைப்பற்ற கூடாரத்தில் அமர்ந்திருக்கிறான் அரிச்சந்திரன். கவலையை திருப்பது நாட்டிய கலை. ஆவது பெண்ணால் மனிதன் அணிவதன் பெண்ணால். இப்பவே காமவல்லி சரசவல்லி என்ற 2 பெண்களையும் நாசிர் வழியாக திசித்து தெய்வக்கண்ணி நாவலோக கன்னியாக படைத்து அன்னமண்டத்தில் அனுப்பி வைக்கிறேன். தெய்வ கண்ணியே, நாக கண்ணியே, ஓடி வாருங்கள். தந்தைக்கு ஆபத்து நேர்ந்து விட்டதம்மா, ஓடி வாருங்கள். Thank you.
நாகலோகமா? ஆமாங்க. அப்ப தெய்வலோகம் எங்க இருக்கு? இங்க வந்துட்டே இருக்கு பாருங்களேன். வருதா? வருமா? என்ன பண்ண போற? என்ன பண்ண போற பாருங்க. ஏங்க இப்ப நான் பண்ண போறேன். அதுங்க எல்லாம் உட்கார்ந்து பாருங்க. அது இதுமா சரி. பொட்டி வச்ச மல்லிகை பட்டு ஊத்திருச்சி வெக்கத்தை விட்டு பேச பேசு ராசியானவே மாமா பேர சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே. பொத்தி வச்ச மல்லிகை பொட்டு பொத்தி வச்சு வெக்கத்தை விட்டு பொத்தி
காரணம்? தந்தையே நாங்கள் கூப்பிடும் போது 2 பேரும் தாமரை குளத்துல நீராடி கொடுத்தது தந்தையே. அப்படியா? ஆமா தந்தையே. சரி, அப்பொழுது பாருங்கள் அந்த அள்ளிக்குளத்துல அள்ளி செடியில் நான் எங்க சிக்கி கொண்டு தந்தையே. அள்ளிக்குடியில் சிக்கி கொண்டதா? ஆமா தந்தையே. காட்டு நல்லா ஒப்பட்ட காட்டு நல்லா காட்டு ஒப்பட்ட காட்டு. என்ன பெருங்காய சாப்பாடுல போட்டா நல்லா சாப்பிடலாம்னா அதை சொல்லவில்லை. இப்படியே சாப்பிட்டாச்சுன்னு நைட்டு அப்புறம் என்ன சாப்பாடுல அதை சொல்லவில்லை மகளே. அப்புறம் உடலில் அள்ளிக்குடியில் சிக்கி கொண்டது என்று சொன்னீர்களே, ஆமா ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும் என்று பார்த்தேன். இல்ல தந்தையே அள்ளிக்கொடியில் சிக்கி கொண்டிருந்தமா தந்தையோட சத்தம் கேட்டவுடன் உடம்பில் உள்ள அள்ளிக்கொடி எல்லாம் வெடித்து விட்டது. ஓஹோ, தந்தையே அபயம் என்ற மந்திரத்தை உதித்தவுடன் அள்ளிக்குடியில் சுக்குநூறாக வெடித்து விட்டது. இயற்கையாக வளரக்கூடிய அள்ளிக்கொடிகளுக்கு என் மந்திரத்தை உதித்த காரணத்தினால் சுக்குநூறாக வெடித்து விட்டது. ஆனால் அந்த கிழக்கு பின்னர் வெடிச்சல் இருக்கிறாரே, என்னிடத்தில் எதிர்த்து தடுத்து எத்தவரும் வாதாடி கொண்டே இருக்கிறான். அப்படியா? தேவேந்திர சபையில் இருவருக்கும் போட்டி ஏற்பட்டு விட்டது. நாங்க சும்மாவா இருந்தீங்க மகளே? அப்பா ஹரிச்சந்திரன் மெய்யனா பொய்யனா என்று நிரூபிக்க வேண்டும் என்று போட்டி ஏற்பட்டு விட்டது. சரி, ஹரிச்சந்திரன் மெய்யன் என்று பதில் நிரூபித்தார். நான் பொய்யன் என்று இதன் விளைவாக நான் பொய் வாங்கி வருகிறேன் என்று சொல்லி சபதம் எடுத்து வந்திருக்கிறேன். அப்படியா? தந்தையே 2 குழந்தைகள் நாங்க இருக்கிறோம். தாங்கள் எதுக்குமே அஞ்ச வேண்டாம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, எல்லாத்தையும் நாங்க முடிச்சு தரோம். மகளே, அப்பா நீங்க சபதம் எடுத்துக்கோம். இப்போ எங்களை படிச்சதுக்கு என்ன காரணம்? நாங்களே என்ன செய்ய வேண்டும்? மகளே, அப்பா கிளிகள் ஐயக்கு புறப்பட வேண்டும். சென்று என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்க என்ன சொல்லி போச்சுங்க அழைச்சிக்கு அங்கு சென்று அண்ணவன் கானகத்தில் மிருகஜாதிகளை வேட்டையாடி கைப்பற்று கூடாரத்தில் அமர்ந்திருக்கிறான். ஆமா, அவளை திருப்பது நாட்டிய கலை. அந்த நாட்டைகளை உணர்த்து கட்டுப்படுத்துகிறான் அல்லவா? அம்மா தந்தையே. இன்னும் அரங்கேற்றம் செய்யவில்லை அல்லவா? ஆமா தந்தையே. அவனிடத்தில் சென்று அரங்கேற்றம் செய்யும். ஏப்பா முதல்ல உங்ககிட்ட அரங்கேற்றம் செய்து எப்படி இருக்கும்? இதை போய் யாருக்கு எனக்கு முன்ன பார்த்தது இல்ல. அவங்க எப்படி பார்க்க தெரியாது. அங்க போய் அரங்கேற்றம் செய்யலாமா? தந்தையே உங்களுக்கு முன்னாடி அரங்கேற்றம் செய்தால் நீங்க எந்த குற்றம் குறைந்தா நிபந்தனை பண்ண மறைப்படுங்க. நான் அங்க போய் குற்றம் குறைந்துட்டு அடிச்சுட்டாங்கன்னா இந்த விஸ்வாமித்திரன் கற்றுக் கொடுத்தது குற்றமுறையில் ஏதேனும் இருக்குமா என்ன? அது இருந்தாலும் எந்த குறைகளும் இருக்காது. அப்படியா? அண்ணனிடத்தில் சென்று அரங்கேற்றம் செய்யும். அப்படி செய்தால் மனமகிழ்ந்து பண்பொருள் ஆடை ஆபரணத்தை பரிசாக வாரி வாரி வழங்குவார். அது வாங்குவதை மறுப்பதா? வாங்கக்கூடாது. பிறகு அது எப்படி மறுக்க வேண்டும் என்றால், எப்படி? மன்னா நாங்கள் பிறக்கும் பொழுது ஆடை ஆபரணம் அனைத்தும் எங்கள் கூட ஒட்டி பிறந்தவை, இவை அனைத்தும் தேவையில்லை என்று மறுத்துவிட்டு பூச்சக்கர கோயில் கீழ் அமர்ந்து அரசாட்சி புரிகிறான் ஹரிச்சந்திரன். அந்த பூச்சக்கர கோயை பரிசாக கேட்க வேண்டும். சென்று வருது. ஆமா, சென்று வர. அக்காவுக்கு என்ன வேணும்? என்ன கொடிக்கை மாமா? அக்காவுக்கு என்ன வேணும்? இனிமே கேட்டாரு கொடை 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 கொடை. நீ ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியது கஷ்டப்பட வேணுமா? என்ன கஷ்டப்படாம வாழ்க்கை நீதாயா? நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஏன் கொடல உனக்கு தரேன். நமக்கு கொடை தெரியும். ஒப்பந்த ஒட்டி காட்டிவிட்டு உன் கொடை வேணாம். சரி உன் கொடை வேணாம். இன்னொரு கொடை இருக்கு. என்ன கொடை? ராதா கொடை இருக்கு. அது எங்க இருக்கு கொடை? அதெல்லாம் வேணாங்க. அப்பா என்ன சொல்றாங்க? இங்க பாருங்க, சும்மா சொல்லிட்டு கொண்டே இருக்குமா பூச்சக்கரை கொடை. அந்த கொடையை வாங்கிட்டு வந்தோம்மா வாங்கலத்தான். அவங்க எதுக்காக அதை எதுக்காக சபதம் என்ற ஒண்ணுக்கு அப்பதான் அது நிறைவேறும். ஆமா, அவருக்கு ஒண்ணுக்கு அது சபதம் என்ற ஒண்ணுக்கு இல்ல. ஓஹோ, சபதம் விட்டாரா? சபதம் விட்டார. எப்படி போற? எப்படி போற? பொங்கல பொங்கல வெட்டி மஞ்சள மஞ்சள எடுத்த தங்கச்சி தங்கச்சி பூமியில் ராமை தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி
போக சொன்னீங்க? ஹரிச்சந்திரனை காண வேண்டும் என்று அனுப்பிவிட்டேன். காண வேண்டும். எங்களை தெரிந்து ஆடல் பாடலை அவர் முன்பதாக ஆடி பாடி அரங்கேற்றம் செய்ய சொன்னீங்க. தந்தையே, ஒரு நாள் பொன் பொருள் ஆடை அப்படின்னா வாரி வாரி வழங்குவார் தந்தையே. அதை வேணான்னு மறுத்து விட்டால் பிறகு என்ன செய்ய வேண்டும்? அப்பா அப்பா புடை கேட்க சொன்னீங்களே, புடையை கொடுத்தா தான் போச்சு. அவர் அதற்கு மாத்திட்டா பிறகு என்ன செய்ய வேண்டும்? பூச்சக்கர கொடை கொடுக்க மறுத்து விட்டால் அவன் வீட்டில் அவன் மனைவியால் சூடப்பட்ட பொன்னொரு மலை ஒன்றே இருக்கிறது. மாலையா? அந்த ஆமா அப்பா, நீங்க தான் இவ்வளவு மழை போட்டிருக்கீங்க. பட்டாத்துல முத்துமணி மழையா போட்டிருக்கா, நான் கல்லு மழையா போட்டிருக்கேன், நீங்க மழையா போட்டிருக்கேன். நமக்கு எப்பா அந்த மழை? மகளே, நமக்கு தேவை என்று நான் கேட்க சொல்லவில்லை. அப்படியா? அவனுக்கு ஒரு வாசம் என்று நான் சொல்லவில்லையே, அதை தருகிறேன் என்று சொன்னாலே சொன்னாலே போதும். ஆமா. மதனப்பா சென்று வாங்க, வெற்றி கட்டி. அப்பா மாலை வாங்க போக சொல்லியிருக்காரு. ஆமா. ஆமா, நான் வேற பரத கலையை முடிச்சது கையோட அப்பா வேற ஏதாச்சும் கேட்க சொல்லலாம்னா அந்த நீ வேற ஞாபகத்திலே நிக்கிற. சரியில்லை. ஏங்க அப்பா சொன்ன மாதிரி கொஞ்சம் 2 பேரும் அந்த ஓரத்தில் நில்லுங்க. ஊரே சளி பட்டியா இருக்குது. வருது அது என்னன்னு தெரியல. சளிவேட எல்லாம் வராதுங்க. எதுக்கு எங்களை பார்த்து உங்களுக்கு மேல ஆர்வம் இல்லைங்க? அது இல்ல, கிட்ட வந்து பாருங்க. அப்படி இல்ல, நம்மள வந்து அப்பா படைச்சாங்கல்ல, அதெல்லாம் வாழ வர எங்க அப்பா அதுல கூப்பிடாத வச்சாங்க. இப்ப உங்க அப்பா எங்க போக சொன்னாரு? எங்க போச்சுனாங்க கொண்டு ஒரு மாலை மாலை 300 மாலை எடுத்துடா. 300 மாலை 300 மாலை வாங்கண்ணா. ஒரு மாலை தூக்குறதுக்கே உனக்கு தெப்பு இல்ல. ஆள் கொடுத்து போகல. 300 மாலை எப்படி தூக்குவா? ஆள் கொடுத்து போவியா? ஆ? ஆள் கொடுத்து போ. அக்கா, ஆள் கூட்டு ஒரு மாலை தூக்க முடியாதுன்னு சொல்றாரு. 300 மாலை நான் 3000 மாலை இருந்தாலும் நாட்டிட்டு நீங்க ஒண்ணு எப்படி போகணும்? மாலை வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. எங்க அப்பாட்ட நிறைய மாலை இருக்கு, சரி. எங்ககிட்டயும் மாலை இருக்கு, எங்க அக்கத்தையும் மாலை இருக்கு. ஆ. ஆனா எங்க அப்பாவுக்கு இந்த மாலை எல்லாம் பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா அந்த மாலை தான் அவருக்கு கேக்குறாரு. அதுக்கு அதுக்கு தாங்க நானும், எனக்கும் ஒண்ணுமே தெரியாதா, எங்க அக்காவுக்கும் ஒண்ணுமே தெரியாது. நீங்க 2 பேரும் போறீங்க. ஆமாங்க, வாயிலா பூச்சிங்க ஒண்ணுக்கு போக மாட்டேன். போறதான் போறீங்க. கொஞ்சம் கோயில இருந்தா கொடுத்துட்டு போங்க. என் கோயில கூட தான் போதும் வருமா? ஆளை பாரு, கோயில இருக்க உனக்கு. சரி விட்டுடு. பூஜை கீர்த்த பூவிது நேத்து தானே பூத்தது. மேல போட்டதா
நீ சரித்து வராது ஆ, அப்பா பிடிக்காத இப்படி வா அப்பா ஐயோ அப்பா உண்ணி வைங்க ஐயோ அதே உண்ணி இருக்குங்க இரு. உண்ணி எங்க இருக்கு அங்கே இருக்கு ஒப்பர் கோவம் வருதுங்க. உங்களை எங்க போக சொன்னா நீங்க ஆடி மாறி கொண்டு இருக்கிறீர்கள். தட்டு நான் போறேன் அப்பா நான் தான் உங்களுக்கு ரொம்ப செல்லப்பில்ல நீங்க ஆமாப்பா போதுமே. போங்க. அப்பா கோபத்தில் இருக்கிறேன். அப்பா நாங்க போறோம் ஆனா நாங்க போற இடமா நீங்க தான் முன்னால இருக்கிறீங்க எங்க நீங்க போறீங்க? நான் இல்லப்பா இல்லப்பா வரீங்க. நாங்க போற பாதப்ப நீங்க முன்னால வரீங்க அப்பா கோமணத்திலே கொடி வருது ஆமா அப்பா கோமம் சரியா தந்தையே என்ன? அந்த மாலை கொடுப்பாரப்பா எந்த மாலை? பொண்ணூறு மாலை அப்படி சொல்லு. கொடுத்தா தான் அப்படி பொண்ணு மாலை கொடுக்க மறந்து விட்டால் அவன் மனைவியை போல் உங்கள் இருவரையும் பக்கத்தில் வைத்து திருமணம் செய்து கொண்டு கேட்கிறேன். அம்மா கல்யாணமா என்ன கல்யாணமா உன்னை கட்ட மாட்டாரு அவரு என்னை கண்டா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது அவர் ராண்டாப்பா பண்ணு முதல்ல என்னைய செய்ய சொல்லு அதுக்கப்புறம் அவளை செய்ய சொல்லு அப்பா என்னைய பண்ண சொல்லுப்பா அதுக்கப்புறம் அவ பண்ணுது அவன் வந்து உங்களை செய்ய சொல்றப்பா நான் என்ன சொல்றேன் நான் இங்க போய் போய் செய்யணும் அவளை செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டும்? தந்தையே தந்தை உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் நான் விடுதலை போறேன் அதோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேர பிள்ளையோட மகன் மருமக மகன் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வந்துடும் ஆமா ஒண்ணா வாங்க. நான் ஒரு அண்டா நிறைய கரைத்து வைக்கிறேன். அச்சோ என்னப்பா ஆளை கரைத்து வைக்கிறேன்னு சொல்றேன். எப்ப ஆனவே அந்த அண்ணாப்பா சாணம் ஏமா நான் உங்களை திருமணம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறேனா? இல்லப்பா கல்யாணம் சொல்லவே ஒரு ஆசை மகளே, தந்தையே உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த ஆடவனை பார்த்து மனம் முடித்து வைக்க வேண்டுமோ தகுந்த நேரத்தில் அழைக்க நடக்கும். அப்படியா அப்பொழுது தந்தையின் சபதம் கல்யாணம் ஆசைலாம் இல்லப்பா இப்பதான்ப்பா கல்யாணம் பறக்குறா முதல்ல அவனுக்கு ஒரு கட்டை மட்டும் தேடி இப்பதானே நீங்க எனக்கு முன்னாடி அதனால என்ன செய்யுதான் உங்களுக்கு சபதம் நிறைவேறணும் அதனாலதான்ப்பா நான் முன்னாடி சரி 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 ஏற்றுக்கொள்கிறேன். மகளே, ஹரிச்சந்திரன் தன் தாளத்தை விட பிறரையெல்லாம் தாயாக தங்கையாக பாதிக்க அப்படியா? அப்பேற்பட்ட மன்னனிடத்தில் சென்று எங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டவுடன் உங்கள் அழகை கண்டு ரசித்தவுடன் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னாலே போதும். நீங்கள் வந்து விடலாம். அப்படி தந்தை சாமி, சென்று வாங்க. உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்களா? மாப்பிள்ளை நான் பார்க்க இல்லையே. ஆ, மாப்பிள்ளை மட்டும் சொன்னா இல்ல சாமி காதல விழுந்தது. உடனே என்ன குறை இருங்க எனக்கு என்ன கல்யாணம் ஆகக்கூடாது. அப்பா அப்பா பிள்ளை இருக்கு 3 பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாம் இருக்கு 2 பொண்டாட்டி வச்சிருக்காரு இன்னும் கல்யாணம் பண்ணல தந்தை எனக்கு அந்த மாப்பிள்ளை வேண்டாம்ப்பா இல்ல, நான் உங்களுக்கு பார்க்கவே இல்லையே. அடுத்த தந்தை வேண்டாம் தந்தை அதை முடிச்ச அளவுக்கு அதை அரைச்சு தரேன் அதுக்கு உங்களுக்கு தெரிவிப்பேன். அப்படி தந்தை சென்று வாங்க. என்ன அண்ணன் திருப்பிக்கிட்ட ஏயா யா ஆமா சரியா சும்மா பாத்தியா? படுத்துறாங்க குடிக்கிற மாமா அதான் சரியா இருப்பா. நீ சரியா இருப்ப நீ சரியா இருப்பையா ஏதாவது கேளு. ஆனா யாரும் சொல்ல தேவையா? குடிக்கிற மாமா யாரும் தேவை. இல்ல தூக்கி விட்டு நான் கீழே போட முடியல உங்களை தூக்கி விட்டு எதத்த இதை தூக்கி தூக்கி விடுறியா? விவசாயா எதை? நீ என்ன சுத்தி வருவியா? இல்ல உங்களை தூக்கி வசதி மேல ஏற்றி வச்சு என்ன பொத்தி பேசுறியா? இது முதல்ல மொட்டை மொட்டை சொல்லிட்டு பட்ட நீங்க மொட்டை மொட்டை கேட்கறீங்க நான் மொட்டை மொட்டை சொல்றேன் நீ மொட்டை இல்ல பொன்னாடி புள்ள எங்க அப்பா என்ன சொன்னாங்க கண்ணா தெரியும் அப்படி தரணும் ஏங்க, எங்க அப்பா இல்ல கல்யாணம் கல்யாணம் கிளம்பிட்டு வரலாமா எப்படி பண்ணணும் தெரியும் எப்படி எப்படி மச்சான் மச்சான் ஆசை மச்சான். எப்படியா மாமா இப்ப யார் நினைச்சு வரேன் யார் நினைச்சு வரேன் என்ன யார் அது எனக்கு தான் தெரியும் அது எனக்கு தான் தெரியும் யாரு சரவணசி பாருங்க அச்சச்சோ, அவங்க இல்லைங்க. என் மச்சான் யார் அரிச்சுதரேன் எங்க அரிச்சுதர் எடுத்து பாருங்க அரிச்சுதர் எடுத்து பாருங்க யாரு அரிச்சுதர் என் மச்சான் சொன்னாங்க அப்ப அப்பா சொன்னாங்கல்ல என் அப்பா தான் ஐஎஸ்சிய பூரி இரு அப்பதான் 10 சம்பளம் சேர்த்து கொடுப்பாருன்னா மச்சான் மச்சான் ஆசை மச்சான் எப்பத்தான் வருவீங்க உள்ளாயே இரு அந்த ஒரு நடிக்கார இந்த ராதிகா மனசு வாழுது Yeah.
வேண்டாமா? கோபம் என் கூடவே வருகிறது என்று உங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் எங்களை படுத்துக்கிற கொஞ்சமாவது இறங்கலாமே. நான் இப்போது நெருப்பு நின்று கொண்டிருக்கேன். ஐயோ, தண்ணி ஐயோ, அப்பா இந்த மாதிரி நெருப்பு. அப்பா நீங்க நெருப்பு இருந்தீங்கன்னா அப்படியே ஆடு அப்புறம்னா அப்படியே எரிஞ்சு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ பார்க்கவே கன்றாவியா இருக்கும். நான் சொன்னது எரிகிற நெருப்பு அல்ல. அப்புறம் கதவு என்று சொல்லக்கூடிய தீயின் உடல் முழுவதும் மனம் பறந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு தந்தை அப்படி? நாங்க என்ன தப்பு பண்ணா? நீங்க தவறு செய்யவில்லை. நெருப்பு நிக்கிற நீ அப்பா நீங்க நெருப்புல நிக்கிறேன்னு சொன்னா அவருக்கே பொறுக்க முடியாது. தேவையான தேவையான ஞாபகம் நீ ஆமா ஒப்ப நெருப்ப நிக்கிறல்ல ஆமா. கால் சுடுமா சுடாதா? ஆமாங்க. தண்ணிக்கு வந்து அது கூட தண்ணி இல்லங்க. குடிக்கிறதுக்கு இல்ல மூத்த விட்டு அவங்க ஆள பாரு. அந்த தண்ணில வேற தண்ணி எடுத்து ரெண்டு பேர் குடிக்கலாமா? அண்ணோட தண்ணி தான் வேற தண்ணி எதுவும் இல்ல. அப்பா மகளே, நீங்க அந்த தேவதூதன் சபையில் நடந்த நிகழ்வுகள் என் கண் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது. இல்ல தந்தையே, திருமணங்களை மறுத்து விட்டா அப்புறம் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரிய வராதுல்லவா? ஏன் கேக்குறோம்னா நம்ம தேவலோகத்துக்கு இவ்வளவு தூரம் இருக்கு. வெகு தூரம் இருக்கிறது. ஏன் அந்த சென்ற சந்தேகம் வந்தா இங்க வர முடியுமா? ஆமா, நாங்க சென்று மிக்க சென்று தேவலோகம் கூட போய் வந்தா ஏய். வெகு நாட்களாகிவிடும். ஆமா, தந்தை. ஏய். எனக்கு வயதாகிவிடும். நான் எடுத்த சபதம் எனக்கே ஆமா, வந்துவிடும். தந்தையே. மதிச்ச வெற்றி அடைஞ்சுக்கோ, நானும் தோல்வி அடைந்துவிடும். ஆமா, அதாவது இங்க கேட்டு போலான்னு நிக்கிறோம். சரி, உங்கள் சந்தேகம் நியாயமானது. ஆமா, தந்தை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம் மகளே, நான் தவறு சொல்லவில்லை. கண்டிப்பா. அவள் திருமணம் செய்து கொள்ள மறுத்து விட்டார். மறுத்து விட்டார். பூச்சக்கர கொடை கொடுத்ததாகவும் 90 மாலை கண்டதாகவும் திருமணம் செய்து கொண்டதாகவும் அவன் நாவினால் ஒரே ஒரு பொய்யாவது வாங்கி வர வேண்டும். போய் தானப்பா. ஆமா. நமக்கெல்லாம் கை வந்த கடை. போய் தானே ஒரு பெண் ஆள் எப்படி சொல்லி வரோம். சென்று வாருங்க. சென்று வாருங்கள், வெற்றி அமைக்கு. அப்பா இங்க பாருங்க, அக்கா போய் வாங்கி வருதா இல்லையோ கண்டிப்பா நான் பொய்யோட வந்துடுறேன். நீங்க சென்று வாருங்கள். சென்று வாருங்கள். ஆமாமாப்பா. உங்களுமே நம்பிக்கை வைக்கவே உங்களை படைத்திருக்கிறேன். அப்படியே ஆகிறது வெற்றியோட வருகிறேன். போங்க அண்ணா. சாமனாதண்ணா உன்னை உசுராம நினைச்சிட்டு இருக்கிறேன். இப்ப போய் இழுத்து எனக்கு தானக்காரர் எங்க அப்பா சொன்னது மாதிரி நாங்க போய் கேட்கறோமா இல்லையா கொஞ்ச நாச்சும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க புரியுதா? புரியுதாங்க. இது சொல்ல புரியுதா உங்களுக்கு? எங்க அப்பா போய் கேட்டாங்களே, போய் வாங்கலாமா வேண்டாமா? வாங்கிட்டு வாங்க போய். ஆமா, இந்த கைலாக்கு போய் கிடைச்சா போறீங்க, கிடைக்கலன்னா என்ன வேணும்? வேற வாங்கிட்டு வாங்க. வேற என்ன வாங்கணும்? என்ன வாங்கிட்டு வரணும்? பொய் வரல, பொய் கொடுக்க பொய் சொல்லல, வேற என்ன வாங்கிட்டு வரணும்? பீ வாங்கிட்டு வாங்க. பீ உனக்கு வரலங்கிறியா? பொய் பொய் தானே கேட்கணும். அப்படியே அவரே பொய் சொல்லுவேன், நான் பொய் சொல்லுவேன், எங்க அக்கா பொய் சொல்லுவாரு, எங்க அப்பாவும் பொய் சொல்லுவாங்க, அரிச்சந்திர பொய் சொல்லுவாங்க. ஒரு சந்தேகமா இருக்குங்க, அவர் பொய் சொல்றாரா சொல்ல மாட்டாருங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் யாராச்சும் ரெண்டு பேர்ல போய் பொய் கேட்டு வரணும். ஒண்ணு எங்க அக்கா வாங்கணும், இல்லன்னா நான் வாங்கணுங்க. ஆமாங்க, ரெண்டு பேர்ல யாராச்சும் வாங்கணும்ல, வாங்காம தான் வரக்கூடாது. ஆமா தானக்காரர், அரிச்சந்திர பொய் சொல்லலன்னு வச்சுருங்க, நான் போய் சொல்லுவாருன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்ல மாட்டாரா? அப்படி அரிச்சந்திர வச்சு கட்டிருக்கியோ? அதான் போல இருக்கு. இல்லங்க, ஆனா பொய் சொல்லணும், எப்படியாச்சும் பொய் வாங்கிட்டு வரணும். சாமி மாமா மாமா நான் சொல்றேன் மாமா. உங்க அப்பா இருக்காருல்ல, ஏதோ கஷ்டம் இருக்கு இந்த ஆளுக்கு. அவர் பாவம். சொல்லுங்கப்பா. பகல் பூரா கண்ணு முடிச்சுக்கிட்டு ராத்திரி கண்ணு முடிச்சு நடக்கிறான் அந்த ஆளு. சரிப்பா. அவருக்கு ஒரு 100 கிராம் 100 கிராம் அது அது கூட இல்ல 50 என்ன அல்வாயா? ஒரு 10 கிராம் ஒப்பம் கட்டானே. என்னது? பிய பிய வந்து நீ தின்னு. எங்க அப்பா கிட்ட பொய். பொய்யா? அதனால ரெண்டு பேரும் பொய் வாங்க போறேன். சரிங்க, அது சரி. அது சரிதான். ஆமா. பாத்தியா? சரிங்க அப்பா, நல்லா கேட்டுக்கப்பா. உன்னை பார்த்தா எங்க அப்பா மாதிரியே இருக்கு. அது எங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க. உனக்கு அப்பா தான் அப்படின்னு வச்சுக்க. உசுரான